இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா பண்ற? அது நமக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்னு இந்த லிப்பாலஜி பார்த்தா தெரிஞ்சிருமா? நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் இப்ப நடக்காது. போடா. ஏய் மாயா மாயா, அதெல்லாம் இல்ல, நான் பார்த்து சொல்றேனே. ஏய் மாயா. சீனு. ஏய் என்னடா? ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேனே ப்ளீஸ். என்ன சத்தம் இது? அது காத்துல ஏதோ விழுந்திருக்கும். அந்த லிப்பாலஜி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கடைக்கு போக டைம் ஆகுது, நீ கிளம்பு. என்ன மாயா? வேலைக்கு போனா ரொம்ப வேலைக்கு போயிடுறது, நெருங்கி வந்தா விடாம துரத்தி ரொமான்ஸ் பண்றது. வேலைக்கு கிளம்பு, போடா. ஏய் சொல்லு மாயா, காஃபி எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் பெரியம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இருங்க. அத்தை, சித்தி, நீங்களும் வாங்க. நான் எல்லார்கிட்டயும் தான் பேசணும். எதுக்கு இப்படி நடு வீட்டுல நின்னு எல்லாரையும் கத்தி கூப்பிட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் அத்தை. என்ன விஷயம் மருமகளே? எல்லாம் நம்ம சாருவோட கல்யாண விஷயத்தை பத்தி தான் மாமா. ஓ அப்படியா? சாரு கல்யாணத்தை பத்தி பேச போறியா? அத பத்தி நீ என்ன பேச போற? அவளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்னு எதுவுமே பண்ணாம அப்படியே நிக்குது. அட ஆமால, அவங்களும் அப்புறம் எதுவும் சொல்லி அனுப்பவே இல்லையே. ஏக்கா ஏதாவது ஃபோன் பண்ணாங்க? அது நான் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் எல்லா வேலையும் பார்க்கணும்ல அத்தை. பிளான் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாம இருந்தா இப்படி? பிளானா? அதான் சாருக்கு மேரேஜ் பண்ண பிளான் பண்ணிருக்கோம்ல, அத சொல்றேன். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கற? கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்க சொன்னாங்க, வர புதன்கிழமை ரொம்ப நல்ல நாளாம். அதனால புதன்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வச்சு தாலி செய்யற ஃபங்க்ஷன் பண்ணலாம்ல. நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுதுடி. ஏமாற போறது நான் இல்ல. உன்னை லவ் பண்ண ஒருத்தனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சீனு பக்கமே இதுக்கப்புறம் நீ வரமாட்ட. யாரு ஆடுன்னு சீக்கிரம் தெரியும். மாயா, எனக்காக நீ இவ்ளோ யோசிக்கிற, ரொம்ப தேங்க்ஸ் மாயா. எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இந்த வீட்டு பொண்ணு நீ, உன்னை பத்தி நாங்க தானே யோசிக்கணும். அத்தை, புதன்கிழமை ஃபங்க்ஷன் பண்ணிடலாம்ல? நீ சொன்ன உடனே நாங்க பண்ணிடணுமா? ஏன் எங்களுக்கெல்லாம் அறிவில்லையா? அது இருந்தா நீயே யோசிச்சிருக்க வேண்டியதானே? அக்கா, அப்புறம் வர்ற புதன்கிழமையே அந்த தாலி கயிறு ஃபங்க்ஷன் வச்சிடலாம்க்கா. பத்மா, மாயா நல்லதுக்கு தானே சொல்றா, அதுக்கும் ஏன் அவளை திட்டிட்டு இருக்க? எதை எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? இவ சொல்லிதான் எல்லாம் செய்யணுமா? என்ன எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, நம்ம சாருவ பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, கல்யாணத்துக்கு நாம தேதி குறிச்சிட்டோம். வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கான். அன்னைக்கு தாலி செய்யற விசேஷத்தை வச்சுக்கலாம்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு. நம்ம சாருவுக்கு கண்ணு தெரியலைனாலும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சிருக்காரு. ஒரு நல்ல இடத்த விட்டுறக்கூடாதுலண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் விட்டு போகாது. குடும்பமே நல்ல குடும்பமா தான் இருக்கு. பையனும் நல்லவனா இருக்கான். சாரு அந்த குடும்பத்துல நல்லா வாழ்வா. பேசுன மாதிரி நாம அந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுதான் மச்சான், எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளாவே இந்த வீட்ல மனசுக்கு சங்கடமா தான் எல்லாம் நடக்குது. ஒரு நல்ல காரியம் நடந்தா சந்தோஷம்தான்.
அப்போ வர புதன்கிழமை அன்னைக்கு அந்த விசேஷத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம்ல? பண்ணிடலாமா? சிவா, அண்ணே. நீ ஆசாரி கிட்ட பேசிடு. ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணே. சொல்லுங்க மாயா. என் அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடணும்னு சொன்னாங்களா? ஆமா மாயா, நீங்க சொன்ன மாதிரியே தான் அவங்களும் சொன்னாங்க. கண்டிப்பா சாருவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் சாருவை ஒன் சைடா லவ் பண்ணேன். இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். நீங்க அத்தை சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னே சொல்லிட்டு இருங்க. கவலைப்படாதீங்க மாயா, நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். கடைசியில நான் தான் சாருவை கல்யாணம் பண்ணுவேன். சரி, ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாயா. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டையும் உங்க அத்தையால பிரிக்கவே முடியாது. எனக்காக இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றீங்க. உங்க லைஃப்காக என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் சாருவை கல்யாணம் பண்றீங்க. அதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாயா. புதன்கிழமை நான் வரேன், அப்ப மீட் பண்ணலாம். சரி. கிளம்பிட்டோமாமா? ம். மாயாதான். சொல்லு மாயா. எங்க இருக்கே கதிர்? வீட்டுல தான், வேலைக்கு கிளம்ப போறேன். அப்படியா? நானும் பெரியம்மாவும் உங்களை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியா? நான் வேலைக்கு கிளம்பிட்டேனே. பெரியம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அப்போ தானே கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் அங்கே வந்துடுறீங்களா? அங்கேயே பார்த்துடலாம். முடிச்சுட்டு நான் அப்படியே வேலை கிளம்பிடுறேன். ஆ சரி கதிர், நாங்க கோயிலுக்கே வந்துடுறோம். சரி ஓகே. என்ன? அத்தை நம்மளை பார்க்கணும்னு சொன்னாங்களா? அதான் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு நான் அப்படியே அங்கேருந்து வேலைக்கு போயிடுறேன். சரி, இரு வரேன். சரி. உட்காருமா. என்ன அசிங்கப்படுத்திட்டு ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டு நீங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? விட மாட்டேன். உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்.